ஸ்ட்ரைட் லைன், அதாவது நேரடியான ஒரு கோடுகளை வரைய வேண்டும். மேலிருந்து கீழாக நேரடியாக ஒரு கோடு. அதை போலவே சம இடைவெளி விட்டு அடுத்த கோடு. அதை போலவே சம இடைவெளி விட்டு அடுத்த கோடு ஒன்று. சம இடைவெளி விட்டு மீண்டுமாக 4 கோடுகள். இந்த 4 கோடுகளை தவிர்த்து மீண்டும் சம இடைவெளி விட்டு அடுத்த லைன் 4 லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக நாம் வரைதல் வேண்டும். மேலிருந்து நாம் கீழாக வரைதல் வேண்டும். இப்படி முதலாவதாக ஒரு பேஜ் ஃபுல்லாகவே நாம் எல்லாவற்றையும் பயிற்சி செய்தல் வேண்டும். மேலிருந்து கீழாக சம இடைவெளி விட்டு பயிற்சிகளை மேற்கொள்ளுதல் வேண்டும். இந்த பயிற்சியின் பொழுது முதலாவதாக நாம் மேலிருந்து கீழாக இருக்கக்கூடிய லைன்ஸ்களை ஸ்ட்ரெயிட் லைனாக வரைந்து பழகுதல் வேண்டும். இந்த இடைவெளிகள் எல்லாம் ஒரே சமமான அளவிற்கு நாம் வரையும் பொழுது எழுத்து மிகவும் அழகாக இருக்கும். ஆகவே எழுத்துக்களை சரியான அளவில் எழுதுவதற்காக நாம் இப்படி பயிற்சிகளை செய்தல் வேண்டும். 5 லைன்கள் எழுதின பிறகு மீண்டுமாக அடுத்த லைனில் மீண்டுமாக அதே கோடுகள் வரைதல் வேண்டும். இப்படியாக தொடர்ந்து நாம் இந்த ஒரு பக்கம் முழுமையாக வரைந்து பின்னர் அடுத்த பக்கத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். சிறு குழந்தைகள் என்றால் பெற்றோர்களை நீங்களே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைவதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸ்ட்ரெயிட் லைன் முதலாவதாக நாம் தெளிவாக வரும் பொழுது அநேக எழுத்துக்கள் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வடிவத்தில் காணப்படும், எளிதாக காணப்படும். 3 லைன்கள் தொடர்ச்சியாக தொடுமாறு எழுதி பயிற்சி செய்தல் வேண்டும். இரண்டாவதாக இந்த எல் வடிவம் போன்று ஸ்ட்ரெயிட் லைன் வரைந்து மீண்டுமாக சைடு முதல் வடிவத்தில் மேலிருந்து கீழாக ஆரம்பித்து இங்கிருந்து செல்லுதல் வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக செல்லுதல் வேண்டும். கேப் விட்டு கரெக்டான வடிவத்தில் மீண்டுமாக எழுதுதல் வேண்டும். எல் என்ற வடிவத்தில் எழுத்து பயிற்சி. சிறு குழந்தைகளுக்கு நாம் இவ்வாறு நாம் பயிற்சி கொடுக்கும் பொழுது மிக தெளிவாக இளம் பருவத்திலே கற்றுக்கொள்ள முடியும். இப்படி எல் என்ற பயிற்சியை நாம் எழுதுதல் வேண்டும். எல் என்ற பயிற்சி ஒரு பக்கம் முழுமையாக இப்படி பயிற்சி கொள்ளும் பொழுது ஸ்ட்ரெயிட் லைன் வரைதல் வேண்டும். மேலிருந்து கீழாக உதாரணமாக உங்களுக்கு ஒவ்வொன்றும் 2 லைன்களில் வரைந்து காண்பிக்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றையும் பயிற்சி செய்து ஒரு பக்கம் முழுமையாக பயிற்சி செய்யும் பொழுது 5 நிமிடங்கள் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்கொள்ளும். 4 இந்த பாடத்திலே 4 லெசன்ஸ்லேயே உங்களுக்கு கற்றுக்கொள்ள கொடுக்க விரும்புகிறேன். 4 நாங்கள் பயிற்சி பெற்று எல்லா நாட்களிலும் 21 நாட்களுக்குள்ளாக இந்த எல்லா பாடங்களையும் முடித்து கடைசியாக நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் எழுத்து மிகவும் தெளிவாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்படி சம இடைவெளி விட்டு 3 எல் என்ற அமைப்பை எழுத வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியாக நாம் 2 லைன்களுக்கு மட்டுமாக எழுதி மேலிருந்து கூட எழுந்து சிறு எழுத்துக்களை போட்டு மேலே ஒரு புள்ளி வைத்துக் கொள்ளலாம். இதற்கு நமக்கு தெரியும் ஆங்கில எழுத்து ஐ என்ற வார்த்தை. மேலிருந்து கீழாக நாம் எழுதுதல் வேண்டும். மேலிருந்து கீழாக ஐ என்ற வார்த்தை சம இடைவெளி விட்டு மீண்டுமாக ஐ என்ற வார்த்தை எழுதுதல். சம இடைவெளி விட்டு ஐ என்ற வார்த்தை சம இடைவெளி விட்டு எழுதுதல் வேண்டும். தொடர்ச்சியாக பயிற்சிகளை பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது
தெளிவாக மாணவர்கள் எழுத கொள்ள முடியும். தொடர்ச்சியான எழுதும் பொழுது, அவர் பயிற்சி பெறும் பொழுது அவருடைய கை விரைவாக எழுதுவதற்கும் அதை தெளிவாக எழுதுவதற்கும் உதவி செய்ய முடியும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்படியாக ஸ்ட்ரெயிட் லைன் வரைந்து 2 கோடுகளுக்குள்ளாக வரைந்து ஐ என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். இப்படியாக சிறு சிறு கோடுகளாக நாம் வரைந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அது உண்மையாகவே இந்த பயிற்சி தெளிவாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்படியாக ஐ என்ற வார்த்தை ஸ்ட்ரெயிட் லைனில் வரையக்கூடிய வார்த்தைகள் நிறைய உண்டு. தொடர்ச்சியாக நாம் வரக்கூடிய பின்வரும் வகுப்பில் நாம் காணுவோம். அதற்கு முன்பாக பயிற்சிகள் ஸ்ட்ரெயிட் லைன் வரைவது, அடுத்தது வளைவுகளை வரைவது, சி என்ற வார்த்தைகளை வரைவது எவ்விதமாக என்றெல்லாம் எழுதி பழகி கொள்ளும் பொழுது வரக்கூடிய வகுப்புகள் நம்முடைய ஆங்கில எழுத்துக்கள் மிக தெளிவாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படியாக ஐ என்ற வார்த்தை தொடர்ச்சியாக நாம் முதலாக இதில் எழுதினது போல வளைவுகள் சற்று 2 எழுத்துக்களுக்காக மேலிருந்து கீழாக வளைதல், மேலிருந்து கீழாக மேல் லைனை தொட்டு கீழ் லைனாக வருதல் வேண்டும். அதை போலவே மேல் லைனை தொட்டு கீழ் லைன் வருதல் வேண்டும். மேல் லைனை தொட்டு கீழ் லைன், இது டவுன்வர்ட்ஸ் என்று நாம் சொல்லுவோம். டவுன்வர்ட்ஸ் மேலிருந்து கீழாக, மேலிருந்து கீழாக, மேலிருந்து கீழாக பயிற்சி பெறுதல் வேண்டும். சம இடைவெளி விட்டு பிள்ளைகளை மெதுவாக நாம் எழுத கற்றுக் கொடுக்க வேண்டும். மேலிருந்து கீழாக, மேலிருந்து கீழாக, மேலிருந்து கீழாக, மேலிருந்து கீழாக வளைவு. சிறிது ஐ என்ற வார்த்தையின் போல கர்வ், சிறிய கர்வ் வரைதல் வேண்டும். பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுத்தல் வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 5 இடைவெளி விட்டு எழுதுதல் வேண்டும். உங்களுக்காக ஒரு பயிற்சிக்காக தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். பிள்ளைகள் நீங்கள் தொடர்ச்சியாக இதை செய்ய விரும்பப்படுகிறோம். மேலிருந்து கீழாக, மேலிருந்து கீழாக, மேலிருந்து கீழாக, மேலிருந்து கீழாக, மேலிருந்து கீழாக, மேல் லைனை டச் செய்து கீழ் லைனாக தொடர்ச்சியாக வேண்டும். வளைவு, பிள்ளைங்களுக்கு வளைவு சொல்லி கற்றுக் கொடுத்தல். முதல் லைன் தவறு செய்தாலும் அடுத்த லைனில் நம் பிள்ளைகளை ஒழுங்காக எழுத வைத்து அந்த இடைவெளி விட்டு நாம் எழுத வைக்கும் பொழுது பயிற்சி அந்த நோட்டுடைய முதல் பக்கம் அந்த பக்கத்தினுடைய முழு பயிற்சி நாம் கொடுக்கும் பொழுது கடைசி லைனில் எழுதும்போது பிள்ளைகள் சரியாக எழுதி விடுவார்கள். அதே போலவே நாம் எழுதி பயிற்சி கொடுத்தல் வேண்டும். இந்த 4 பயிற்சிகளும் இந்த வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதை நீங்கள் 20 நிமிடங்களுக்கு பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க அன்புடன் வேண்டுகிறோம். இந்த முதல் நாள் வகுப்பிலே முதலாவதாக ஸ்ட்ரெயிட் லைன் மேலிருந்து கீழாக, இரண்டாவதாக எல் என்ற வடிவம் அமைப்பில் மேலிருந்து கீழாக வளைந்து அந்த தொடர்ச்சியாக மேலிருந்து தொடர்ச்சியாக, அதே போல் 2 லைன்களுக்கும் இடையே சிறு லைன்களுக்கு இடையாக ஐ என்ற வார்த்தை வடிவம் போல அமைப்பு. அதே போல் மேலிருந்து கீழாக சிறிது வளைந்து, இப்படி 4 பயிற்சிகளை இந்த வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகளே, இதை நீங்கள் பயிற்சி பெற்று இந்த வகுப்பிலே தெளிவாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி.